மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய தம்பதியின் அன்பும் பக்தியும் கலந்த செயல் இப்போது பலரை நெகிழ வச்சிருக்கு. இந்த வீடியோவை இன்டர்நெட்டில் பார்த்த உடனே இது என்னவா இருக்குன்று மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. என்னன்னு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்திருக்கு. பார்க்குறவங்கள கண்கலங்க வச்சிருக்கு இவருடைய செயல். ஸோ என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். முதுமையிலும் குறையாத இவர்களது மாறாத அன்பையும் மனைவியின் பக்திக்காக கணவர் எடுத்த இந்த மகத்தான முயற்சியையும் நெட்டிசன்கள் பாராட்டி தள்ளி கொண்டிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்திருக்கு கர்நாடக மாநிலத்தில்? கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் ராய்பாக் தாலுகாவில் உள்ள சின்சோடி கிராமம். இதை சின்செலி என்றும் சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மாயக்கா தேவி கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும். இந்த திருவிழாவிற்கு கர்நாடகா மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அந்த வருகையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு விவசாயியும் இந்த கோயிலுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த திருவிழாவுக்கு தொடர்ந்து 15 வருடங்களாக தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டும் கோயில் திருவிழாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருந்திருக்காங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே விவசாயியின் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. கடுமையான நுரையீரல் பாதிப்பால் அவதிப்பட்டும் வந்திருக்காங்க. அவரால் சுவாசிக்கவும் முடியல. அதனால் வீட்டிலேயே ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியால் தான் சுவாசித்து வந்திருக்காங்க. இதனால் வெளியே செல்ல முடியாத சூழலை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மாயக்கா தேவியை இந்த ஆண்டு தரிசிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை மனைவியை வாட்டி வந்திருக்கு. எப்படியாவது மாயக்கா தேவி கோவிலுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கணவனிடம் தனது விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. இதையடுத்து மனைவியின் ஆசையை நிறைவேற்ற கணவரும் ஒரு முடிவு செஞ்சிருக்காரு. உடனடியாக இது குறித்து டாக்டரை சந்தித்து அதற்குரிய ஆலோசனையை பெற்றிருக்காரு. சில பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை டாக்டர் வழங்கியதன் அடிப்படையில் ஆக்சிஜன் சிலிண்டருடன் மனைவியை அழைத்து சென்று தரிசனம் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்காரு. எனவே இதற்கெனவே ஆக்சிஜன் சிலிண்டரை தயார் செய்து கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு மாயக்கா தேவி கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோவில் வளாகத்தில் கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் ஒரு கையில் மனைவியின் கையை பிடித்து கொண்டும் இன்னொரு கையில் கனமான ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்தபடி அவர் மெதுவாக நடந்து சென்ற காட்சி அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்கு. இந்த செய்தியை பார்க்கும்போதே எனக்கு கண் கலங்குது. மனைவி செல்லும் இடமெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டரை பின்னாடியே தூக்கின்னு சென்றிருக்காரு. இதை பார்த்த மற்ற பக்தர்கள் தாமாகவே வழிவிட்டு இந்த முதிய தம்பதி எளிதாக தரிசனம் செய்ய உதவியும் செஞ்சுருக்காங்க. சிலர் இந்த நிகழ்ச்சி காட்சியை தங்களது செல்போனில் வீடியோவும் பதிவு செஞ்சு சோசியல் மீடியாவிலையும் பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் தற்போது பலரது பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. தரிசனம் முடிந்த பிறகு அந்த முதியவர் செல்லும்போது தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் என்னுடைய மனைவி இப்போது மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார். மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை எனவும் கூறியிருக்காரு. மனைவியின் உடல்நிலை சரியில்லை என்று அவரை வீட்டிலேயே இருக்க சொல்ல அந்த முதியவருக்கு தோன்றவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் எப்படி அழைத்து செல்வது என்று யோசிக்காம ஆக்சிஜன் குழாய் மூக்கில் பொருத்தப்பட்ட நிலையில் மிகவும் சிரமப்பட்டு நடந்த அந்த பெண்ணுக்கு துணையாக ஒரு மலையைப் போல அந்த முதியவர் நின்றது காண்போரை நெகிழ வச்சிருக்கு. எத்தனையோ தடைகள் இருந்தும் தன் மனைவியின் முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முதியவர் எடுத்த முயற்சி அருமையான அன்பின் அடையாளமாகும். ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த செய்தியை முழுசாக நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கண் கலங்கி ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்திருச்சு. என்னுடைய சார்பாக இவங்க கணவன் மனைவி 2 பேருமே கடைசி வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். இவங்களோட மனைவிக்கு உடல் நலம் சீக்கிரமே சரியாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினச்சா மறக்காமல் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.